ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் இந்த வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம சேனலுக்கு புதுசாக விசிட் பண்ணுறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த பியானோ டுட்டோரியல் சீரீஸில் இது 8வது வீடியோ. இதை முதல்ல பார்க்குறவங்க தயவுசெய்து கொஞ்சம் முதல் வீடியோவிலேருந்து 7வது வீடியோ வரைக்கும் பார்த்துட்டு அதை கற்றுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள். இது வரைக்கும் ஃபிங்கரை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம் இல்லைங்களா. ஃபிங்கரிங் எக்ஸசைஸ்லாம் பார்த்தாச்சு. எப்படி ஃபிங்கர் சேஞ்ச் பண்ணுறது, ஃபிங்கர் நம்பரிங், இதெல்லாம் நீங்கள் அந்த சி மேஜர் ஸ்கேல் எக்ஸசைஸ் பண்ண உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். மியூசிக் பொறுத்த வரைக்கும், அது பர்டிகுலர்லி கீபோர்ட் பிளேயிங் பொறுத்த வரைக்கும் 2 டைப் ஆஃப் இருக்குது. ஒன்று மெலடி வாசிப்பாங்க, ஓகேங்களா. அதுக்கு தான் நீங்கள் இப்போது இது வரைக்கும் நீங்கள் கற்றுக்கிட்டது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சில சாங்ஸ் கூட கற்றுக்கிட்டீங்க, ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். இப்போ அதுக்கு ஒரு பேக்ரவுண்டில் ஒரு சப்போர்ட் இருக்கும். அதுக்கு பேர் தான் ஹார்மனி. ஸோ ஹார்மனிங்கிறது பெரிய சப்ஜெக்டு, அது பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். அதில் ஒன்று தான் நம்ம பார்க்க போகிற கார்ட்ஸ். ஸோ கார்ட்ஸுங்கிறது என்ன அப்படின்னா, 2-3 நோட்ஸ் அல்லது அதுக்கு மேற்பட்ட நோட்ஸை கீஸ் ஒரே டைமில் நம்ம வாசிக்கிறது. இப்போ நம்ம வாசித்தது சி கார்ட் அல்லது சி மேஜர் கார்ட். மேஜர் கார்ட்ஸ் எப்போவுமே நம்ம அந்த மேஜர் யூஸ் பண்ண மாட்டோம். நார்மலாக டிஃபால்ட்டாகவே அது மேஜர் கார்டு தான். ஸோ கார்ட்ஸ்னால் ஒன்றுக்கு மேற்பட்ட கீஸ் நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம். அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது, இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ட்ரையட். ஸோ ட்ரையட்னா உங்களுக்கு தெரியும், ட்ரைனா 3. ஸோ ட்ரையட்னா 3 நோட்ஸ் உள்ள கார்ட், 3 நோட்ஸ் உள்ள கார்ட். இப்போ சி மேஜர் ஸ்கேலில் 3 நோட்ஸ் யூஸ் பண்ணுற கார்ட்ஸ் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் ட்ரையாட்ஸ், சரிங்களா. இப்போது சி மேஜர் ஸ்கேலில் ஒயிட் கீஸ் மட்டும் யூஸ் பண்ணுற 3 கார்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி கார்ட், எஃப் கார்ட், ஜி கார்ட். ஸோ என்னென்ன வாசிச்சேன் பாருங்கள். முதல்ல சொல்லித்தரேன். சி கார்ட் அல்லது சி மேஜர் கார்ட். ஸோ சி, இ, ஜி, அதை 3 சேர்த்து ஒரே டைமாக வாசிக்கணும். தனித்தனியெல்லாம் கேட்கக்கூடாது, அப்படிலாம் கேட்கக்கூடாது, சரிங்களா. ஸோ அது பழகணும், உடனே வராது. அது நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரே சவுண்டாக கேட்கணும், சரிங்களா. அப்புறம் எஃப் கார்டோட நோட்ஸ் எஃப், ஏ, சி. நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், ஒரு கீ விட்டு விட்டு வரும், சரியா. ஸோ இது எஃப் கார்டு. ஃபிங்கர் பார்த்துங்க, 1-3-5 யூஸ் பண்ணணும், சரியா. அப்புறம் ஜி கார்டு, ஜி, பி, டி. மறுபடியும் கூட சேர்ந்து வாசிங்க. சி கார்டு, எஃப் கார்டு, ஜி கார்டு. இப்போ இதை லெஃப்ட் ஹேண்ட்லேயே வாசிக்கணும், சரியா. மிடில் சிக்கு பிலோ. சி கார்டு, again கூட சேர்ந்து வாசிங்க. C chord, F chord, G chord. அதே 1-3-5 ஃபிங்கர்ஸ் தான். சரி, இப்போ இந்த நோட்ஸ் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். அதை முதல்ல பண்ணுங்கள். ஸோ எந்த கார்டு நீங்கள் புதுசாக தெரிஞ்சுக்கிட்டாலும் அந்த கார்டுக்கு நீங்கள் இப்படி எக்ஸசைஸ் பண்ணலாம். இப்போ சி கார்டு எடுத்துக்கங்க. இது நார்மலாக ஆர்பிஜியோ எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்பிஜியோ அப்படின்னா அந்த கார்டோட நோட்ஸை பிரித்து பண்ணுறது. பாருங்கள், சி, ஜி, சி இப்படி வாசிப்பாங்க. அல்லது எந்த பேட்டர்னில் வேணால் இருக்கலாம், சரியா. ஸோ அந்த நோட்ஸ் மட்டும் இருக்கணும். பட் நம்ம இப்போது அந்த மாதிரி பண்ண போகிறதில்ல. அதில் கொஞ்சம் ஆல்டர் பண்ணி அதே 1-3-5 ஃபிங்கர் ஃபாலோ பண்ணி பாருங்கள். சி, இ, ஜி. டக்குன்னு அடுத்த ஆக்டேவ் போயிடுங்க. சி, இ, ஜி, சரியா. இப்போது கார்டாக ப்ளே பண்ணுங்க. இப்போ இங்கேருந்து ரிவர்ஸ் ஜி, இ, சி, ஜி, இ, சி. ஓகே, இப்போ இது ஸ்பீடாக பண்ணால் எப்படி இருக்கும். இதுவும் நீங்கள் ஒரு டெம்போவில் பண்ணணும், அப்போ தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரியா. பாருங்கள், 1 2 3 1 2 3 1 2 3 1 2
இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையவே பழகும். டக்குன்னு நீங்கள் இப்போ தேடாமல் ஜம்ப் பண்ணுறீங்க இல்லையா, நோட்ஸ் ஜம்ப் பண்ணுறீங்க, அப்போ வந்து ஈஸியாக நோட்ஸ் கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். சரியா? இப்போ நான் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுறேன். நான் புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி வரணும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்து நமக்கு, ஸோ இதான் கார்டு, இதான் இந்த சி கார்டு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ இதே வந்து லெஃப்ட் ஹேண்ட்லேயும் பாடுங்க அதே மாதிரி. ஸோ கீழே தான் ஆரம்பிச்சு சி இ ஜி, சி இ ஜி, கார்ட், ஜி இ சி, ஜி இ சி. இப்போ இதே மெத்தடில் எஃப் கார்ட் பண்ண போகிறோம். ஸோ எஃப் ஏ சி, எஃப் ஏ சி, கார்ட், சி ஏ எஃப், சி ஏ எஃப். அண்டர்ஸ்டாண்ட்? லெஃப்டில் சரியா? நீங்கள் ஸ்லோவாக பழகி பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஃபிங்கர் நம்பர்லாம் நோட் பண்ணி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் கார்ட் ஜி கார்ட். ஸோ ஜிபிடி, ஜிபிடி, டிபிஜி, டிபிஜி. லெஃப்டில் சரியா? இப்போது நம்ம 3 கார்ட்ஸ் கற்றுருக்கோம். ஒன்று வந்து சி, எஃப், ஜி. இப்போது இந்த 3க்கும் ஒரு ஸ்பெஷல் நேம் இருக்குது. என்ன நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதெல்லாமே நம்ம சி மேஜர் ஸ்கேலோடைய நோட்ஸாக யூஸ் பண்ணியிருக்கோம். சி மேஜர் ஸ்கேலில் மட்டும்தான் ஒயிட் கீஸ் வரும். ஸோ ஒயிட் கீஸ் மட்டும் வர்ற ஒரே மேஜர் ஸ்கேல் வந்து சி தான். ஸோ அப்போது சியில் எந்தெந்த நோட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம்? 1 2 3 4 5. ஸோ ஃபஸ்ட்டு கார்ட், 4th கார்ட், 5th கார்ட் ஆஃப் சி மேஜர். சி மேஜர் ஸ்கேலுடைய ஃபர்ஸ்ட் கார்ட், 4th கார்ட், 5th கார்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? இந்த 1 4 5 இந்த கார்ட்ஸ்க்கு பேர் வந்து பிரைமரி கார்ட்ஸ். இதுக்கு ஏன் இந்த பேர் வந்தது அப்படின்ட்டு பின்னாடி நம்ம பார்க்கலாம். சரியா? இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சுங்க, பிரைமரி கார்ட்ஸுங்கிறது எனி ஸ்கேல், எந்த ஸ்கேலில் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் ஃபஸ்ட் கார்ட், 4th கார்ட், 5th கார்ட், அது வந்து உங்களுக்கு பிரைமரி கார்ட்ஸ்னு பேர். ஓகே, தட்ஸ் இட். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஆஸ் யூஷுவல் கமெண்ட்ஸ் கொடுங்க, சஜஷன் கொடுங்க, லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்ட. ஸோ அதை வந்து நீங்கள் எனி டைம் காண்டாக்ட் பண்ணலாம். என்ன ஆன்லைன் கிளாஸ் வேணுனாலும் ரெக்வெஸ்ட் பண்ணுங்கள். ஒரு ஃபஸ்ட்டு டெமோ கிளாஸ் ஃப்ரீ தான் உங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.